வணக்கம். என்ன தெரியுதுங்களா? 1982 ஆதிச்சநல்லூர்ல முதுமக்கள் தாழி ஆராய்ச்சி பண்றதுக்கு போயிருக்கும் போது உங்களை மாதிரியே இருந்த ஒரு கிராமத்தான் எங்களுக்கு ரொம்ப உதவி பண்ணான். அவன் இப்போ உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. நீங்க உயிரோட இருக்கிறதுனால நீங்க அவனா இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. உங்க பேர் என்ன? என் பேர் செல்வி. 2003 கல்யாணம் ஆயிடுச்சு. நல்லா தான் வாழ்க்கை ஓடின்னு இருந்தது. கொஞ்ச நாள் என் பெரிய பொண்ணு பிறந்தா. அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் வேலைக்கு போயிருந்தோம். போயிருந்தோம் நல்லா லைஃப் ஆயிடுச்சு. அப்புறம் என் சின்ன பொண்ணு கருவு உண்டானா, அதனால் நான் வேலைக்கு போகல 3 மாதம் இருந்தேன். நெக்ஸ்ட் உங்களோட ப்ரோக்ராமா? No wait second. இஃப் யூ டோன்ட் மைண்ட் எனக்காக ஒரு ½ அன் ஹவர் வெயிட் பண்ண முடியுமா? Why? இல்லை முட்டை தக்காளில் வாங்கிட்டு சொல்லி ஃப்ரெண்டை கடைக்கு அமைச்சிருக்கேன். அதான் ஏன்னா இப்போ நீங்கள் பாண்டிங்கன்னா அடிக்க கையில் ஒன்றுமே இல்லை பாருங்க. அதான் அவங்க வேறு இடத்துக்கு வேலைக்கு போயிருந்தோம். கொத்தனார் வேலைக்கு போவாங்க. நான் கட்டடத்து வேலைக்கு 2 பேரும் போயிருந்தோம். அப்புறம் நான் என் சின்ன பொண்ணு 3 மாதம் வரைக்கும் செய்ய முடியல. நான் வீட்டில் இருந்துட்டேன். அவள் பிறந்த பிறகு போகல. அப்புறம் இவங்க தனியாக ஒரு மேஸ்திரிக்கிட்ட வேலைக்கு போயிருந்தாங்க. அங்கே போனவர் ஒரு பொம்பளை கூட தொடர்பு ஆயிடுச்சு. முடியல அதுலேருந்து போயிட்டு வரதுலேருந்து டெய்லியும் டார்ச்சர் பண்ணுறாங்க. எந்த நேரமும் குடிச்சிட்டு வராங்க. அப்பயும் நான் கண்டுக்கல. ஏதோ சும்மா விளையாட்டு பேசுகிறாங்கன்னா ஒரு மாதிரி பேசுவாங்க. அவங்ககிட்ட ஃபோன் போட்டு நான் ஏங்க இப்படி பேசுகிறீங்கன்னு கேட்டேன். அசிங்க வாரத்தில் எந்த டைம் பேர் குடிச்சுனே இருக்கிறாங்க. எங்கள் அம்மா வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எது பிரச்சனை பண்ணாலும் அடிக்கடி சண்டை போட்டு என்ன அடிச்சு அனுப்பிச்சிடுவாங்க. நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். நானும் எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் எங்கள் அப்பா எல்லாரும் வந்து கேட்டாங்க. கேட்டது கூட ஒரு பதில் இல்லாமல் அசிங்க வார்த்தை வார்த்தை பேசுகிறாங்க. நல்லா இருக்காங்க. ஏன்டா நீ எல்லாம் நல்லா இருக்க? ஏன்டா நல்லா இருக்க நீ எல்லாம்? நான் தான் மேடம் வீட்டு செலவுக்கு எல்லாம் பார்த்துக்கிறேன். நான் வேலைக்கு போயிட்டு காசே கொடுக்க மாட்டாங்க. வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் 1 வருஷமா சரி நீங்கள் சம்பாரிச்சு கொடுங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் அப்படி தான் பார்த்துன்னு இருந்தேன். அப்பயும் என்ன ரொம்ப சித்திரவதை பண்ணுறாங்க. ஏன் இவங்க கை எதிர்ப்பாங்கன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் அரிசி வாங்கி நான் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டேன் மேடம். I don't care. நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். அவள் கூட வேலைக்கு போவ வர இப்படியே தொடர்பு இருந்தாங்க. இப்படியே இப்படி பண்ணுறாங்க. ஏன் வேலைக்கு போகிறீங்க எதுக்கு பண்ணுறீங்கன்னு கேட்டால் அவள் வேலைக்கு போயிருந்தது தெரியாது மேடம். கூட வேலைக்கு போனது. நாங்கள் ஒரு வாடகை வீட்டில் இருந்து எங்கள் மாமியார் கிட்ட சண்டை போட்டுன்னு நாங்கள் வாடகை வீட்டில் இருந்தோம். அப்போ என்ன பண்ணாங்க, ஒரு வீடு வந்து காலி ஆச்சு. பெரிய வீடாக இருந்துச்சு. நாங்கள் அந்த வீட்டுக்கு மாறிட்டு அந்த வீட்டில் வந்து சின்ன வீடாக இருந்துச்சு. சரி இவங்களுக்குள்ள தொடர்பு இருக்கும் மேடம். எனக்கு சத்தியமாக தெரியாது மேடம். நம்மளை பார்த்தா கிறுக்கு புண்டமா இருக்கிறதுனால இப்படி விளையாடுறாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு நானும் பொறுமையா இருந்தேன். ஆனா நிஜமாவே அந்த பெண்ணு தான் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது பின்னாலதான் தெரிஞ்சு. அப்புறம் உங்களுக்கு பிரச்சனை என்னது? எனக்கு வேண்டாம் மேடம். ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க மேடம். அன்றைக்கி பாருங்க என்ன வயசாச்சு பசங்களுக்கு? என் பெரிய பொண்ணுக்கு 14 வயசு ஆகுது. என் சின்ன பொண்ணுக்கு 11 ஆகுது மேடம். படிக்கிறாங்களா? அப்ப புருஷனை விட்டுட்டு வெளியே போனா என்ன செய்யணும்? நான் எங்க அப்பா அம்மா கூட இருந்து நான் 4 வருஷமா நான் தான் மேடம் கஷ்டப்படுறேன். ஒரு கஷ்டத்துக்கு எனக்கு என்ன வேலை செய்றீங்க? நான் கட்டுறது வேலைக்கு தான் நான் போறேன். லோன் கட்ட மாட்டாங்க, ஒரு வீடு செலவு கொடுக்க மாட்டாங்க. எவன் வந்து கேட்பான், எவன் இது பண்ணுவான் அப்படின்னு பச்சை கொச்ச வார்த்தையிலே பேசுறாங்க மேடம். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வார்த்தையில திக்கி போயிருவேன். டெய்லியும் குடிச்சிட்டு வந்து டெய்லியும் டார்ச்சர் பண்றாங்க. எப்படி மேடம் இருக்கிறது? வீட்டு விட்டு வெளியே போன நான் ஏன் வீட்டு விட்டு வெளியே போனா? அன்னைக்கு 10 பேர் வந்தாங்களா, வரட்டும் நான் போறேன்னா எவனும் வந்து பசிமா ஒரு மாதிரி கேட்குவாங்க. அந்த அங்கே பலவரத்து ஸ்டேஷனில் கொடுத்து நாங்கள் போய் வச்சு பேசணும். போக மாட்டோம் சொன்னாங்க. மறுநாள் அவ கூட தான் வேலைக்கு போகிறாங்க மேடம். கூட்டின்னு போகிறாங்க. இவ்வளோ நான் அப்போ நான் சொன்னேன் இப்படி அவங்களுக்கு புருஷன் இருக்காரா? புருஷன் இருக்காங்க மேடம். இருந்தாங்க. இவங்களுக்கு போக வரது தெரிஞ்சு போயிட்டு நான் இவங்க வந்து இப்போ நக்கல் வாழ்க்கை சிக்கல். வேலை வேண்டாம் உனக்கு, நீ ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டே, வேண்டாம் நீ வந்து இந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே வேலைக்கு போ அப்படின்னு சொன்னேன். ஏர்போர்ட் வருது பாருங்க, அது உள்ள க்ளீன் பண்ணணும், வேலைக்கு போகணும்னு சொன்னாங்க. சீட்டு கவர் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு 5 மாதம் தான் போனாங்க. அதெல்லாம் ஒத்தே வர மாட்டாங்க மேடம். 5 மாதம் அந்த சீட்டு கடன் கட்டுற வரைக்கும் அந்த ஏர்போர்ட் வேலைக்கு போனாங்க. மதியானம் ஷிஃப்ட் தானே மேடம். காலையில் போவாங்க, மதியானம் வந்துருவாங்க. நான் வேலைக்கு கொத்தனார் வேலைக்கு போயிட்ட பிறகு அந்த வீட்டில் போய் இருப்பாங்க பாரு. யார்? அந்த பொண்ணு வீட்டுல? ஆமாம், அந்த மதியான டைமில் அங்கே அவங்களுக்கு புருஷன் இருக்காரா? புருஷன் தான். அவங்க யார் இந்த பீர் கம்பெனியில் வேலை செய்வாங்க. இந்த வேலை செய்கிறாங்க பீர் கம்பெனியில். அப்போ வேலை செஞ்சுன்னு இருப்பாங்க. ஒன்றா பக்கத்து வீடு தான். நாங்கள் ஒன்றா தான் பேசினு இருந்தது. எனக்கு சந்தேகம் வந்துச்சு. நான் கேட்க ஆரம்பித்தேன். எனக்கு அதுலேருந்து சந்தேகம் பிடிச்சி டெய்லியும் இது பண்ணுறாங்க. இருக்காரா இல்லையா? இல்லை மேடம். அதை இவங்க அடிச்சு வரட்டிட்டாங்க. இவங்க மதியான டைமில் போய் படுத்து இருந்திருக்காங்க. அவங்க அந்த அண்ணன் வந்திருக்காங்க. அந்த பொம்பளோட வீட்டுக்காரு பார்த்து சண்டை வந்து துணி இல்லாமல் இது பண்ணி ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்க. என் நாத்து நிறைய வந்து காலையில் சாயங்காலம் போல அண்ணன் இந்த மாதிரி அண்ணன் இங்கே போய் இருந்து சண்டை போட்டிருக்காங்க. நான் கேட்டதுக்கு என்னையும் கேட்டது அந்த பொம்பளை சண்டை போடுறா அண்ணன் சத்தம் போட்டுருங்க. நான் எப்படி இன்னத்துக்கு அங்கே போனேன்னா நான் அவங்க சகிக்கிறோம். ஏன் சகிக்கிறேன் நீ இன்னத்துக்கு கேட்பேன். நீ ஒழுக்கமா அந்த நான் ஏன் போறேன்னு என்ன கேட்குறாங்க மேடம். நீங்கள் அந்த ஏரியாவில் வந்து கேட்டு பாருங்க. நான் ஒழுக்கம் இல்லையா எனக்கு தெரியும். சாரி, எனக்கு தெரியாது. ரொம்ப குடிச்சிட்டு வந்து அசிங்க காலை ஏஞ்சவொடனே அதுதான் குடிக்காங்க. நைட்டு குடி, மதியானம் குடி, வேலைக்கு வந்தால் கூட குடிச்சிட்டு தான் வேலைக்கு வராங்க. ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க மேடம். இந்த பிள்ளைங்களை வச்சு நான் என்ன பண்ணுவேன்? பிள்ளைங்களை பெற்ற பிள்ளைங்களை எப்படி நம்ம கூப்பிடணும்? தகாத வார்த்தைகளை கூப்பிட்றாங்க. இந்த டெய்லி நைட்டு போகிறாங்க. எங்கே தான் போகிறாங்க தெரியல. கேட்டால் நான் அங்கே இருந்தேன், இங்கே இருந்து நான் அங்கே தான் இருந்துட்டு வராங்க. ஏன்னா இந்த மாதிரி அயோக்கியத்தனமானங்கள் செய்வாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. அவங்கள பற்றி தெரியும் எங்களுக்கு. அதனால முன்கூட்டியே தடுக்கிற முயற்சியில் தான் ஈடுபட்டோம். டெய்லி நைட் ஆனால் டார்ச்சர் பண்ணுறாங்க மேடம். பக்கத்துலேயே இருந்து என்ன ஒரு மாதிரி ரொம்ப இது பண்ணாங்க. நான் சந்தோஷமா இருந்து தூர போய் படுங்க அப்பெல்லாம் இருக்க முடியாது மேடம். ரொம்ப என்ன சண்டை விட்டு தூங்க விடுது மேடம். மூஞ்சில் குத்தி என்ன இங்கே பாருங்க. நான் என்னாலே முடியாமல் நானே சூடு வச்சிடணும் மேடம். என்ன எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறேன் தெரியுமா? ஆனால் என்ன பாருங்க பதங்கமாக அடிச்சு தையல் போட்டு. நீங்கெல்லாம் பைத்தியம் மாடா? நீங்க மெண்டலா? சத்தியம் பண்ணுங்க, சத்தியம் பண்ணு. நீ மெண்டலா? நீனு அந்த பிள்ளைங்களே நைட்டில் தூங்க விடுறது கிடையாது. படிக்கிறாங்களா?
பெரிய 9வது படிக்க சின்ன 6வது படிக்க. அவங்க எப்படி படிப்பாங்க? இவங்க அதுதான் சொன்னா அசிங்கமா கேட்குறாங்க. பிள்ளைங்க பெத்த பிள்ளைங்களை எப்படி மேடம் கூப்பிடணும்? பேர் விட்டு கூப்பிடணும். ஏடி இங்கே வாடி அப்படி பச்சை வாரத்தில் வந்து பிள்ளைங்க ஏன் அப்படிலாம் கேட்குறேன்? நம்ம பெத்த பிள்ளைங்க தானே அப்படின்னா நீ எனக்கா பெத்த அவனுக்கோ பெற்றிருப்பேன் அவனெலாம் இட்டு நான் சொல்லி என் பிள்ளைங்க நான் நிரூபிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க மேடம். வெறும் ஹேட்டு தான் இருக்கு. இவன் அவனை திட்டுறான், அவன் இவனை திட்டுறான், சண்டை போட்டு சாவுறாங்க. ஒரு ஒரு ஒற்றுமையே இல்லை. தகாத வார்த்தையில் என்ன கேட்குறாங்க மேடம். என்ன இருக்க முடியல மேடம். இப்போ எனக்கு மேடம் பொம்பளையும் மரியாதை கொடுக்கல மேடம். உனக்கு காலேஜ் அமன் நினைக்கிறேன் அவருக்கு ஈக்குவலாக இல்லையா மேடம்? நான் அவள் சிகரெட் வாங்கி கொடுத்தா ஃபோன் பண்ணால் சிகரெட் வாங்கி தருவானா செலவு துட்டு தருவான் மேடம். நான் எதுக்கு தரணும்? அப்போ உனக்கு தேவை உனக்கு தர நான் ஏன் தரணும்னு கேட்டேன்னா அப்போ நீ என்னத்துக்கு இருக்கிற வீட்டு விட்டு கிளம்பு நீ போனால் அடுத்த நிமிஷம் வருவா. நக்கு செத்த பையல மூஞ்சி மோரையும் வரும் மூஞ்சி மோரையும் பண்ணி போயிடலாம். ஃபோன் 24 மணி நேரம் காலையில் ஃபோன் பண்ணுறது நைட்டு ஃபோன் பண்ணுறது ஃபோன் எப்படி தான் மேடம் பேசுவாங்க. இன்னும் மேடம் பேசுறதுக்கு இருக்குது. இவங்க புது ஜோடியா மேடம் லவ் பண்ணி பேசுறது. பொண்ணு வந்து இப்போ 14 வயசு ஆகுது. இப்போ போய் இன்னும் பேசணும் 10 மணிக்கு 11 மணிக்கு எங்கே எதிர்க்கே ஃபோன் போட்டு 2 பேரும் என்னத்துக்கு வச்சிருக்கேன் எனக்கு செலவு கொடுக்காம அவளையும் அசிங்கமாக பேசி என்னையும் பேசி. டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா நாசமா போயிருவடா அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்துக்க இல்லைன்னா நீ அவ்வளவுதான். நான் போய் ஆமாம் மேடம். நீங்க என்னம்மா பண்றீங்க? நான் வீட்டு வேலை செய்கிறேன் மேடம். 14 வருஷமா படுத்துற பாடு எங்கள் அம்மா வந்து தாங்க முடியல. நான் போய் கேட்டாலும் என்ன அசிங்கமா பேசுறான். உங்க வீட்டுக்காரருமா? அவர் வீட்டுக்காரர் இறந்துட்டாரு. உங்களுக்கு எவ்வளவு பசங்க? எனக்கு 3 பசங்க. பொம்பளை பசங்களா? ஒரே பொண்ணு 2 ஆம்பளை பசங்க. அவங்க எல்லாம் கேட்க மாட்டாங்களா? யாரு கேட்டாலும் அவன் மதிக்கிறது கிடையாது. எல்லாரையும் அசிங்கமா பேசுறான் மேடம். அடங்கம்மால அந்த 14 வருஷமும் இந்த பொண்ணு படாத துன்பம் பட்டு அப்பப்போ வரும். போமா நான் அன்னைக்கு திந்திருவான் நாளைக்கு திந்திருவானு இப்படியே நான் சொல்லி அனுப்பிச்சு விட்டேன். அது மண்டையை உடச்சி அதை உடச்சி இது வீட்டுக்கு நடந்துச்சு. நேற்று தயாரிப்பிடிச்சு குழந்தைங்களை கூட அசிங்கமா பேசுறான் மேடம். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? பருப்பு கடை மரத்தில் அழைச்சிட்டாங்க. என்ன சொன்னேன் சந்தோஷமா இருந்தா 2 மணிக்கு வராங்க மேடம். வந்து என்ன டார்ச்சர் பண்ணுறாங்க. இல்லை 9 மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா 3 மணி வரைக்கும் 2 மணி வரைக்கும் பாதில் என்ன பண்ணுறாங்க தெரியல. பாதை தள்ளிட்டு உங்களுக்கு சந்தோஷமா இருக்குன்னா இருந்துட்டு பாடி நான் வேணான்னு சொல்லலை அப்படின்னு சொன்னேன். நான் டார்ச்சர் தான் பண்ணுவேன். நீ அப்படி தான் இருந்தாங்க. எங்கே இருக்கும்? இவ்வளோ தான் ரூம் மேடம். ஒன்று பெரிய பொண்ணு கட்டில் படுத்துக்கோ சின்னது கட்டில் படுத்துக்க. அதான் சொன்னேன் பிள்ளைங்களா இருக்குது. நான் பிள்ளைங்க எனக்கு என்ன வந்துச்சு உனக்கு அசிங்கல கூட எனக்கு கவனம் படுப்பான்னு சொன்னது அது அசிங்கமா மேடம். கை முன்னாடி வை. அவகிட்ட நான் எத்தனை வாட்டி கூட கூட்டு வேன் பண்ணியாச்சு. வர கூட திட்டேன். திட்டத்தான் என் வயசுல அவளை வர கூட திட்டத்தான் செய்வேன். அப்போ கூட அவளுக்கு வரல. அவளே என்கிட்ட சொன்னா அவங்களுக்கு குழந்தை இருக்கா? 2 பிள்ளை இருக்கு மேடம். அது இவங்களுக்கு பிறந்தது. என் பிள்ளைய நடக்க விட்டு பாரு அது தூக்கி வச்சு பாரு. நான் இங்கிலீஷ் மீடியம் படிக்க வச்சுக்கிறேன். உன் பிள்ளைய பாருங்க உன் பிள்ளைய தமிழ் மீடியம் படிக்க வச்சுக்கிறேன் அப்படி நான் அவளை வச்சு என்ன பேசுறாங்க மேடம். இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். என்ன பிரச்சனை? வாயில நீங்க அடிச்சிட்ட மேடம். அதை சாக்க வச்சுட்டு இவங்க இப்போ தேவையில்லாத கம்ப்ளைண்ட் கொடுத்து தேவையில்லாத பண்ணிட்டு இருக்காங்க மேடம். போதையில் அடிச்சிட்டிங்களா? ஆமாம் மேடம். டெய்லி தண்ணி அடிப்பீங்களா? ஆமாம் டெய்லி தண்ணி சாப்பிடுவேன் மேடம். நான் ஓப்பனாக சொல்லவே செய்யறேன். உன்னால தான் தண்ணி அடிக்கிற கூட சொல்லியாச்சு. உனக்கு என்னப்பா நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம். நாங்க அப்படியா? ஏன் அவங்களால தண்ணி அடிக்கிறீங்க? சில விஷயங்களை சொல்ல எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன் மேடம். இவங்களை வச்சு பசங்களையும் திட்டி கூட அப்படி அப்பயாவது கொஞ்சம் இது பண்ணுவாங்க பார்த்து அப்பயே கூட திருந்த மாட்டாங்க மேடம். என்ன பண்றாங்க அவங்க? சில விஷயங்களை பண்றாங்க. என்ன பண்றாங்க? என்ன பண்ண அவங்களே கேளுங்க. எதாவது அடிச்சு மண்டே வச்சுன்னு கேளுங்க. ஏன் நீங்க சொல்லுங்க. அவங்க சொல்லுங்க. அவங்களே சொல்லிட்டாங்க சொல்லியிருப்பாங்கல்ல. இல்ல நீங்க சொல்லுங்க. பரவாயில்ல சொல்லுங்க. அது எப்படி சொல்றது? நான் பரவாயில்ல சொல்லுங்க. சொல்லு எலக்ட்ரி சத்தியமா சொல்லு. சொல்ல முடியாது சூழ்நிலை தான் உட்காந்து. அதான் நான் சொன்ன மேடம். வந்து 2 மணி இருக்கும் வந்துடுறாங்க. எங்க போறாங்க ஆனால் அங்கே தான் போயிட்டு வருவாங்க. கேட்டா நான் ஃப்ரெண்டு 2 பொண்டாட்டி வச்சிருக்கீங்களா? அதெல்லாம் மேடம் அது அப்ப நடந்த பிரச்சனை வந்து எவ்வளவு பிரச்சனை நடந்து போச்சு மேடம். 27ஆம் தேதி எங்க கூட்டிட்டு போனாங்க. இப்போ வேலைக்கிழமை இப்போ உங்களுக்கு 2 பொண்டாட்டி இருக்கா? அடிக்க என்ன ஸ்டேஷனுக்கு இப்போ உங்களுக்கு 2 பொண்டாட்டி இருக்கா இல்லையா? இல்ல மேடம். உங்களுக்கு அங்க குழந்தை இருக்கா? இல்ல மேடம். என் பிள்ளைங்களை கொடுக்காங்க. இந்த பிள்ளை என் பொண்ணை அடிச்சு போய் தம்பியை கூட்டணும். நான் பேச்சு வந்துடுவேன் வேண்டாம். அவங்க நல்லா பாத்துக்குவேன். ஒரு அதான் சொன்னேன் சில விஷயம் பேசினால தான் நான் அதை வந்து ஓப்பனா சொல்லு. நான் ஓப்பனா சொல்லிட்டேன். நீ என்ன பண்ண நான் ஓப்பனா சொல்லிடுறேன். நீ என்ன வேலை ஃபர்ஸ்ட் பண்ணு அடிச்சேன்னு சொல்லு. நான் ஏன் உடனே அவனை பிடிச்சேன் நானு. நீ தூங்கி நின்று நான் ஏன் உன்னை பிடிச்சேன். நீ என்ன அடிக்கல. ஆமா சொல்லு. நான் உன்னை அடிக்கல. நீ என்ன அடிக்கல. என்ன அடிக்கல. நீ முடி பிடிச்சி என்ன நெத்தல தரல செய்யல மேடம். தரல பிடிச்சி நெத்தல முடிய பிடிச்ச மேடம். அதான் மேடம் 2 கையில முடி பிடிச்சி நிக்கல நெத்தறாங்க மேடம். முடிய பிடிச்ச மேடம். எதுக்கு முடிய பிடிச்சீங்க? இல்ல அதான் இந்த விஷயம் தான் சொல்ல வரேன். என்னடா ரெஃப்ரி அவன் போய் சொல்றான். ரெஃப்ரி அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். டேய் நீ போய் சொல்றியாம்லடா. நீ போய் சொல்றியாம்லடா. அந்த வலி தாம தான் அவளை அடிச்சது. விட என்ன தூங்க விடல. நான் என்ன சொன்னேன் உனக்கு இருந்தா தூர போய் படுன்னு சொல்றேன். அப்பலாம் இருக்கு எனக்கு சந்தோஷம் தேவையில்ல. உனக்கு டார்ச்சர் பண்ண சொல்றாங்க மேடம். எப்படி மேடம் இருப்பா அந்த பிள்ளை அங்க படுத்துருக்கு. நான் இங்க படுத்துப்பேன். இவங்க இங்க படுத்துப்பாங்க. இவ்வளவுதான் இருக்கு. எவ்வளவு கதை கட்டு. எவ்வளவு நேரம் கதை கட்டு. நான் அன்னைக்கு அதான் சொன்னேன். நான் அதுதான் ஓபனா சொல்றேன் நானு. எனக்கு வேண்டாம் நீ எதுக்கு அவங்க முடிய பிடிச்சீங்க? மூல கோளாறு உள்ளவ லூசு பையா. எவ்வளவு சண்டை போட்டா கூட மேடம் விட்டு விட மாட்டேன் மேடம். ஆனா இந்த ஒரு வாரமா எவ்வளவு டார்ச்சர் தெரியுமா பண்றாங்க. உன்னை ஏன் நான் டார்ச்சர் பண்றேன்? நீ என்ன டார்ச்சர் பண்ணாம நான் இவ்வளவு பிரச்சனை வந்து எங்க அம்மா கிட்ட பக்கத்துல இருக்காங்க. அக்கா தங்கச்சி இருக்கு. யார் வீட்டுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி குடிக்க மாட்டோம். வச்சா சாப்பிடுவோம். காலைல போய் ஒரு வேளை சாப்பிடணும். அவ்வளவு ஓசம் தான் சாப்பிடுவோம். நான் பெரிய மனுஷன் அடிக்கூடாது. நீ அடிச்சிருப்பான். அப்ப
அப்பா அம்மா வீட்டில் நானே சாப்பிட சொன்னேன். நீ அவங்கள எங்கள் மாமியார் எப்படி தெரியுமா கேட்பாங்க, பொண்டாட்டி கேட்குற மாதிரி கேட்குறாங்க. அவங்களை இஷ்டப்பட்ட வயசானவங்க, அவங்களை இஷ்டப்பட்டு அடிப்பாங்க. முன்னால் தான் என் குடும்பம் கட்டி வச்சு நான் நல்ல பொண்ணை பார்த்து கட்டி வைக்கல அண்ணன் பொண்ணு நான் எங்கள் அத்தையை போட்டு அப்படி அடிப்பாங்க. எதாவது அடிக்கிறாங்க அடிப்பீங்களா? அடிக்கலாம் மேடம். அடிப்பாங்க மேடம். அடிப்பாவல யாருன்னு பார்க்க மாட்டாவல, அசிங்க அசிங்கமா கேட்பாவல, உன்னை போட்டுக்கணும் அங்க போவோம் இங்க போவோம் ரோட்ல பொண்டாட்டி பேசுற மாதிரி அத்தையே பேசுவாங்க. அங்க வந்தே மேடம் அதெல்லாம் தப்பு மேடம் இவங்க சொல்றதெல்லாம். நிஜம் மேடம். எத்தனை நாள் சண்டை போட்டா கூட, நான் சண்டை போட்டா கூட சரி, நீங்க சண்டை போடாம மாமியார் மருமகள் நான் பேசணும். என் பெத்த தாய்க்கு நான் பேசணும், அப்பா மட்டும் நான் பேசணும் பரவாயில்ல. நீ ஒழுங்கா இருந்து நீ பாத்துக்கோ. நீ வந்து கரெக்ட்டா இருந்துக்க. நான் சண்டை போறேன் சண்டை போடல. அது அந்த ஒரு வாரத்துல நீ எவ்வளவு என்ன பாடா படுத்துறியோ. நீ ஆமா நீ என்ன இவ்வளவு காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படியும் இந்த மாதிரி தற்கொலை வந்து படிக்காம ஏன் உசுரம் வாங்குது, என்ன பண்றது? இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு வேண்டாம். இரு. வேண்டாம் எனக்கு. சரி மேடம், நான் எனக்கு விருப்பம் இல்ல மேடம். அவங்க என்னைக்கு வராங்களோ வரட்டும். எனக்கு வேண்டாம் தான் டைவர்ஸ் கொடு. எனக்கு வேணாம். இங்க அங்க அந்த மேடம் சொன்னாங்க ரிப்போர்ட் இருக்கு பாருங்க மேடம். நீங்க போய் தாமத்துல கேளுங்க. இவ்வளவு பிரச்சனை பண்றது வரைக்கும் நீங்க வச்சிருக்காதீங்க. அதான் மேடம் அவங்க சொன்னாங்க. நான் கம்மி என்னடா இவ்வளவு தண்ணி அடிப்பீங்களா? நான் தண்ணி காரணம் இப்போ கூட சொல்றேன் மேடம். இந்த செகண்ட் இப்போ கூட பண்ண அடிப்பேன் மேடம். நான் தண்ணி அடிப்பேன். நீங்க இத நினைச்சே அடிப்பேன் மேடம். இன்னும் ஓபன் அடிப்பேன் மேடம். இந்த மாதிரி பண்ண மேடம் ஒரு நாள் பார்க்கலாம் 2 நாள் பார்க்கலாம் மேடம். நான் வாழ்க்கையில சின்ன பிள்ளை நான் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு அனுபவிச்சு நான் வந்தேன். சரி அப்பா அம்மா அடிபட்டு எல்லாம் பார்த்து எல்லாம் செஞ்சு அந்த மாதிரி மேடம் இப்போ சொல்றேன் மேடம். 6 அடி அடிச்சா கூட விட்டு விட மாட்டேன் மேடம். ஆனா நீங்க அடிக்கலாம் கூடாது பொண்டாட்டிய. ஒரு நேரம் அடிச்சேன். அடிச்சனால அது எவ்வளவு பிரச்சனை வந்து எவ்வளவு இதுல போய் இப்ப இந்த 4 வருஷமா பாக்குறேன் வருஷத்துல ஒரு 2 2 ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்கு. எதுக்கு? நம்ம ஏதாவது ஒண்ணு பேசுறோம் ஏதாவது பண்ணிடுறேன்னா அது ஒண்ணு போய் கேஸ் குடுத்துறாங்க. ஒண்ணு இவங்க கேஸ் குடுத்துறாங்க இல்ல எங்க அப்பா கேஸ் குடுத்துறாரு. போன வர ராதாவோட எங்க வெளியே போனீங்க? அதான் மேடம் சொன்னேன். நான் பல்லாரும் போயிட்டு வந்தேன். வந்த உடனே வயல வந்தாங்க ஏத்திட்டு வந்தாங்க. ஆனா வரமாட்டேன்னு தான் சொன்னாங்க. நான் தான் ஏத்திட்டு வந்தேன். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? அது கூட யாரோ சொன்னாங்க. சரி நீ சொன்னாலும் ஆனா கூட்டத்து உண்மை நான் ஒத்துக்கிட்டேன். கூட்டு வந்து உண்மை ஒத்துக்கிட்டேன். நான் உன்ட்ட மறைச்சு பேசுறேன் மேடம். சொல்லுங்க மேடம். சரி இவங்க என்ன பண்றாங்க? என்ன பண்றாங்க அவங்களே கேளுங்க மேடம். நான் என்ன எதுவும் சொல்ல முடியல மேடம். நீங்க பேச முடியல. ஏன் குடிக்கிறீங்க? நான் அப்ப நான் போன் பண்ணி கேக்குறேன். இல்ல பேதியில போவான் மூஞ்சி மோரையும் பாரு மூஞ்சி மோரையும் பண்ணி பையல மூஞ்ச பாரு மூஞ்சி நீ நக்கம்ல செத்த பையல. எவ்வளவு அடி பாருங்க மேடம். நான் எவ்வளவு அடி அடிச்சாலும் சரி ஆனா சத்தம் போடுவேன். நீ வீட்டுல உள்ள நிக்காத. நான் முடிய பிடிச்சு வலிப்பேன். வீட்டுல இருக்காது வெளியே போக சொல்லுவேன். ஆனா விட்டு கொடுக்க மாட்டேன். இப்பவுமே சொல்றேன் மேடம். எவ்வளவு தண்ணி விட்டு விட மாட்டேன் மேடம். என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? என்ன பண்ணிருக்காங்க? இந்த பிரச்சனை எல்லாம் சொல்லி இந்த பிரச்சனை வந்தது. அந்த ராதா வச்சுக்கோங்க சொல்லி அதுக்கு ஒரு பிரச்சனை. எதுக்கு உங்களை அடிக்கிறாங்க? இந்த பாருங்க அடிச்சுட்டு காயம் அடிக்கிறாங்க. அதான் மேடம் இப்ப சொன்னல ராதான்னு சொல்லிட்டு அவங்க கூட்டு வந்து சொல்லிட்டு மாமியார் சொல்லி கூட்டு வந்து குடும்பத்துல ஒரு கட்டுப்பாடு கிடையாது, ஒழுக்கம் கிடையாது. பெத்த பசங்களை பார்க்க தெரியல, பொண்டாட்டி ஒழுங்கா வச்சுக்க தெரியல. தண்ணி எடுப்பேன்னு பெருமையா வர பேசுறது. கூட சொல்றேன் மேடம். நான் அழகா நான் சமாளி வேலைக்கு போக வச்சிருக்கேன். நீங்க ஒரு 5 நிமிஷம் ஸ்டெடியா நின்னு காமிங்களே. அடினால அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. அடினால இல்ல, இந்த அடி விழுந்திருந்தா ஒழுங்கா இருந்திருப்பீங்க. இந்த அடி அடிச்சதனால தான் இப்படி நிக்கிறீங்க. நான் இப்ப கூட நான் எப்படி எவ்வளவு சூழ்நிலை உட்கார்ந்து நிக்க கூட முடியல உங்களுக்கு. தெரியுமா? பரிதாபமா இருக்கு. கை அப்படி வைங்க பாப்போம். என் கை நிக்கிற மாதிரி வைங்க பாப்போம். பாருங்க மேடம். பாருங்க. சிவராஜ் என்ன சொல்றாரு பாருங்க. எப்படி வைங்க? பாருங்க. அப்படி வேண்டாம், அப்படி வைங்க. பாருங்க எங்க கை நிக்கிறது. பாருங்க. ஆடுறது. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன த்ரோ அவங்கள்ட்ட பேசி பார்த்துட்டேங்க. அவங்க உங்க கூட வாழ விருப்பப்படல. அவங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ண போறாங்க. அவங்க அம்மாட்ட பசங்களை கூட்டிட்டு போறாங்க. டைவர்ஸ் பேப்பருக்கு டைவர்ஸ்க்கு அப்ளை பண்றதுக்கு வக்கீல் ஏற்பாடு பண்ணி கொடுக்க போறாங்க. இல்ல அவங்க என்னைக்கு வராங்களா வரட்டும். இல்ல அவங்க உங்க கூட வரதுக்கு விருப்பப்படல. சரி அவ வரலாம் விட்டுட்டு. டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ண போறாங்க. சாரி. வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா எதுவுமே சொல்ல வரல. என்ன வேணா பண்ணுங்க, நான் ஜாலியா இருக்கேன்டா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.